கேட்கின்ற எனக்கு பிரியமானவர்களே, புனித வெள்ளி என்பது குட் ஃப்ரைடே. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்து நாம் இழந்த எல்லாவற்றையும் பெற்று கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல அழவோ துக்கப்படவோ கூடாது. தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாக, இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்து நாம் இழந்ததை எல்லாவற்றையும் பெற்று கொடுத்திருக்கிறார். நாம் இழந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து மீட்டார். நாம் இழந்த வல்லமையை மீட்டார். நாம் இழந்த மகிமையை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். நாம் இழந்த ஐஸ்வர்யத்தை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். நாம் இழந்த ஜீவனை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். நாம் இழந்த ஆசீர்வாதத்தை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுகள் பட்டு, அடிகள் பட்டு, நொறுக்கப்பட்டு, எல்லா ரத்தத்தையும் சிந்தி அவருடைய புதிய உடன்படிக்கையாக ரத்தத்தை கொடுத்து இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்திருக்கிறார். அதனால இதை குறித்து நீங்க அழவோ வேதனை பண்ணவோ கூடாது. எனக்காக மரித்தீரே ஆண்டவரே நன்றி, எனக்காக ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்காக பாடுகள் பட்டீரே நன்றி, எனக்காக ஜீவனை கொடுத்து நாங்கள் இழந்த எல்லாவற்றையும், நாங்கள் இழந்த சமாதானத்தையும், நாங்கள் இழந்த சந்தோஷத்தையும், நாங்கள் இழந்த இன்பத்தையும், நாங்கள் இழந்த ஜீவனையும், நாங்கள் இழந்த ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு மீட்டு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். புனித வெள்ளி அன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டோயோ வைத்தியே இயேசுவே, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இயேசுவே, எங்களுக்காக கஷ்டப்பட்டேன். நீங்க அழக்கூடாது. எனக்காக கஷ்டப்பட்டீங்களப்பா நன்றி. அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அதனால தான் ஆலயத்துல வந்து உண்மை ஆராதிக்க முடிகிறது. அதனால தான் ஆலயத்துல வந்து உண்மை துதிக்க முடிகிறது. அதனால தான் நாங்கள் விடுதலை பெற்றோம் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.